இன்னைக்கு வந்து யூனிட் 4 பார்க்க போகிறோம். 4 பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதில் சிலபஸில் இருக்க வெக்டர்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன அப்படின்னு அதோட டெஃபினிஷன் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள சம்ஸ்குள்ளே நம்ம சிலபஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேலார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் ஸ்கேலார். இதை என்னன்னு சொல்லலாம்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லலாம். வெக்டர்னா என்ன அப்படின்னா டேரக்ஷனோட கூட இந்த நியூமெரிக்கல் வேல்யூ வந்துருக்குள்ள அதுதான் மேக்னிடியூட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ வாக்டு 10 கிலோமீட்டர், இதுதான் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குது அப்படி தானே, ஒரு டிஸ்டன்ஸை பற்றி சொல்லுது. அப்போ இதுதான் ஸ்கேலார். ஓகே, இப்போது வெக்டர்னா என்ன அப்படின்னா இந்த நியூமெரிக்கல் வேல்யூவோட ஒரு டிஸ்டன்ஸையும் சொல்லியிருக்கோம். ஐ வாக்டு 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லுதுல, இதுதான் வெக்டர். அப்போ ஸ்கேலர்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ தான் ஸ்கேலார், வெக்டர்னா டைரக்ஷன் பிளஸ் இந்த நியூமெரிக்கல் வேல்யூ மேக்னிடியூட், இது ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் வெக்டர். இப்போ பொசிஷன் வெக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொசிஷன் வெக்டர் அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனல் இருக்குது அப்படின்னா ரேண்டமாக ஒரு பாயிண்ட் பி வச்சுக்கிறோம். இப்போ ஆரிஜின்லேருந்து ஒரு டாட் வச்சு அந்த பியில் பாயிண்ட் பண்ணோம்னா இந்த இருக்குல்ல ஓபி வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் வர இடத்துல ஐ வெக்டார், ஒய் இருக்க இடத்துல ஜே ப்ளஸ் இசட் இருக்க இடத்துல கே வெக்டார், இதுதான் அதோட பொசிஷன் வெக்டார். இப்போ ஏ வெக்டார் இப்படி மேலே கேப் போடுறோம், இந்த வெக்டார் போட்டோம்னா அது என்னன்னா யூஷுவல் வெக்டார், அதுதான் வெக்டார், ஏ வெக்டார் அப்படின்னு தானே சொல்லுவோம். இதோட மேக்னிடியூட் என்ன வேணாலும் இருக்கலாம், கேன் பி எனிதிங். ஆனால் யூ கேப் போட்டோம்னா இதை என்ன சொல்லுவோம்னா யூனிட் வெக்டார் சொல்லுவோம். இந்த யூனிட் வெக்டார் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் எப்போதுமே என்ன இருக்கணும்னா 1 இருக்கும், will always be 1. அந்த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் மேக்னிடியூட் 1 இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வெக்டார் இருக்கு xi + yj + zk இருக்குன்னா அந்த மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா √(x² + y² + z²) இதை தான் மேக்னிடியூட்னு சொல்றோம். இதோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அது யூனிட் வெக்டார். இல்ல அது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனிதிங் இருந்துச்சுன்னா அது வெக்டார். டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்க்க போறோம். ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அதோட மேக்னிடியூட் 0வா தான் இருக்கும். யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட் 1 இருக்கும். ஒருவேளை இந்த வெக்டாரை யூனிட் வெக்டாரா நம்ம கன்வர்சேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார், அந்த வெக்டாரோட மேக்னிடியூட வச்சு டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும், யூனிட் வெக்டார் கிடைச்சிரும். ஈக்குவல் வெக்டர்னா அப்படிதான், நம்பர் இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது. இங்கேயும் 2 3 4 தான் இருக்குது, இங்கேயும் 2 3 4 தான் இருக்குது. பொசிஷன் சேஞ்ச் ஆகவோ நம்பர் பொசிஷன் சைன் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் வெக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வெக்டர், சேம் மேக்னிடியூட் இருக்கணும், ஆப்போசிட் இல்லைனா ரிவர்ஸ் டைரக்ஷன் இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு சைனை பார்த்தீங்கனாலே தெரியுது, இங்கே +2i இருக்குது, இங்கே -2i, இங்கே +3i, இங்கே -3j, +4k, இங்கே மைனஸ். சைன் எப்படியும் ரிவர்ஸில் தான் இருக்குது, தான் நெகட்டிவ் வெக்டார்ஸ். இப்போ ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்னன்னு படித்தோம். இப்போ ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ij, jk, ki அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பி வெக்டர் எடுத்துக்கலாம், இது சி வெக்டர் எடுத்துக்கலாம். அதோட டிட்டர்மினன்ட்ஸ் எழுதலாமா? ஏ வெக்டரில் என்ன டிட்டர்மினன்ட்ஸ்லாம் இருக்குது? ஐ பக்கத்தில் 1 இருக்குது, i, j, k. ஐ பக்கத்தில் 1 இருக்குது, ஜே பக்கத்தில் -1 இருக்குது, கே இருக்கா? இல்லை, 0 போடுவோம். செகண்ட் பியோட டிட்டர்மினன்ட் எடுக்கும், ஐ இருக்கா? இல்லை, 0. ஜே வர இடத்துல 1 இருக்குது, கே வர இடத்துல -1. அதோட சியோட டிட்டர்மினன்ட்ஸ் எடுக்கும். ஜே ஐ இருக்குதா? -1 இருக்குது. ஜே இருக்குதா? இல்லை. கே பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. இதை மேட்ரிக்ஸ் மாதிரி பண்ணி போடலாமா? அப்போது ஃபஸ்ட்டு டைம் இந்த 1 எடுத்தோம்னா இது ப்ளஸ் சைன், இது மைனஸ் சைன், இது ப்ளஸ் சைன், அப்படி தானே? ஃபஸ்ட்டு 1 எடுத்தோம்னா இப்போது இந்த ரோ இந்த காலம் போயிருமா? அப்போது 1 1 சார் 1, இது 0 ஆயிரும், அப்போ 1. அப்புறம் இந்த -1 எடுக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? இந்த டைம் ஃபுல்லாக ஆகும். இங்கே 0 -1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1. அடுத்து இந்த டேர்ம் இங்கே 0 எடுத்தோம்னா இது கேன்சல் ஆகும். இந்த 0 இது 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0ங்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணி போடலை. அப்போது இங்கே இருக்குது 1, -1 +1, இங்கே ஒரு -1 -1 ஈக்குவல் டு 0. இப்போ செகண்ட் சம் பார்த்தோம்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் parallelepiped whose co-determinants edges are given by a வெக்டார் கொடுத்துருக்காங்க, b வெக்டார் கொடுத்துருக்காங்க, c வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம்னாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? பாக்ஸ் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிப்போம். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். அதே போல் ஐ ஜே கே லைன் இருக்குது, ஐ ஜே கே லைன் இருக்குன்னு போடுறோம். ஐ ஜே கேல சி லைன் இருக்கோ அதை நம்ம போடுறோம். அதே போல் 2 எடுத்துக்கிறோம். 2 வச்சுட்டு இங்கே பார்த்தோம்னா 4 மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், 1 1 ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்கிறதால -1 ப்ளஸ் 3 எடுத்தோம்னா 1 2 சார் 2, 3 -3 வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குல்ல, +3 ப்ளஸ் 4 எடுத்தோம்னா -1, ஆல்ரெடி மைனஸ் இருக்கும், 3 2 சார் 6. இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் -7 வரும். அதோட ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிப்போம். இதோட நெகட்டிவ் சைனை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். parallelepipedனு வந்துதுன்னா அதோட நெகட்டிவ் சைனை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அப்போ வால்யூம் ஆஃப் parallelepiped is 7 cubic units. தட்ஸ் ஆல். தேர்ட் சம் பார்க்கலாமா? a + b, b + c, c + e ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன? ஆப்ஷன் ஏ ஈக்குவல் டு abc கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் 2abc கொடுத்துருக்காங்க, cabc நன் ஆஃப் தீஸ். இதில் எதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்க, ஏ பி சி, இதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ளஸ் பி சி ஏ, நெக்ஸ்ட் டைம் எழுதியாச்சா? ஏ பி சி, இது சைக்கிள் மெத்தடில் ஏபிசின்னு மாறிக்கலாம். ஏ பி சி போடுறோம். இப்போ நமக்கு ஏபிசின்னு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 2 டைம்ஸ் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். சைக்கிளிங் மெத்தட்னா என்னது? ஏ பி சி இருக்கும். இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி போட்டுக்கலாம். பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பி வெக்டார், சி வெக்டார், ஏ வெக்டார் போட்டுக்கலாம். சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சி வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார் போட்டுக்கலாம்.